சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு நிச்சயமாக ஏற்படுவதும், பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், நிம்மதியாக தூங்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதும், அலைப்பாயக்கூடிய மனதை வைத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எது வந்தாலும் பொறுமையாக சமாளிக்கலாம் என்ற அமைப்பு ஏற்படுவதும், புது புது நல்ல நண்பர்கள் கிடைப்பதன் மூலியமாக ஒரு மாதிரி உத்வேகமும் சந்தோஷமும் ஏற்படுவதும், நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவதும், ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதும், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கெல்லாம் உங்கள் உழைப்பை சுரண்டியவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய பிராப்தமும், உங்களை எப்பொழுதும் குறை கொண்டிருந்தவர்கள் உங்கள் மீது உங்களிடத்திலே சாப்பிட்டு கொண்டு உங்களை ஏளனம் பேசியவர்கள் ஒன்று அவர்களாக விளங்கி கொள்வது, இல்லை அவர்களாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தெய்வ பலத்தை நரசிம்மர் கவசத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மேஷம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நிம்மதியும் பெறக்கூடிய காலகட்டம். 7.5 சனி இருப்பதனால் தயவுசெய்து எது எப்படி இருந்தாலும் 20 நிமிடத்திலிருந்து ஒரு 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சிகளை, ஃபோனுக்கு அடிமையாகி இருப்பீர்கள், ஃபோனை எல்லாம் ஏற கட்டி வைத்து விடுங்கள். உடல் சுவர் சரியாக இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். எனவே சுவர் சுத்திரத்திற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். 7.5 சனி நம்மளை மந்தனாக்கும். ஆனால் சனி கிரகமே நீசமாகக்கூடிய ராசி மேஷராசி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அத்தனை வலிமை மிக்கவர்கள் நீங்கள். சனி வீடான மகரத்தில் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு என்பதனால் 7.5 சனி அற்புதமான அமைப்பை, மேஷத்துக்கு பெரிய கௌரவத்தை அடுத்த 7.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.